இன்றைய வானிலை தகவல். தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியில் மிக லேசான மழை பதிவாகியுள்ளது. காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. அடுத்த 5 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. வட தமிழக கடலோரப் பகுதிகளில் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு அந்தமான் கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி 8ஆம் தேதி காலை உருவாகியுள்ளது. இது 9ஆம் தேதி வாக்கில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று 10ஆம் தேதி வாக்கில் தென்கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அந்தமான் கடல் பகுதிகளில் புயலாக மேலும் வலும் பெறக்கூடும். இது வடமேற்கு திசையில் நகர்ந்து மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் 11ஆம் தேதி வாக்கில் நிலவக்கூடும். அதன் பிறகு வடகிழக்கு திசையில் திரும்பி வங்கதேசம், மியான்மர் கடற்கரை நோக்கி நகரக்கூடும். இதன் காரணமாக தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் தேனி, திண்டுக்கல், திருப்பூர், கோயம்புத்தூர், நீலகிரி, ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், தென்காசி, விருதுநகர், மதுரை மற்றும் சிவகங்கை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. 9ஆம் தேதியன்று தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 10ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 8ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை படிப்படியாக 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உயரக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் அளவில் இருக்கக்கூடும். அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் அளவில் இருக்கக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலையை பொறுத்தவரை திருத்தணியில் 36 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழையளவு ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கம், கிருஷ்ணகிரி, ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு தலா 9 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. கடலூர் மாவட்டம் வேப்பூர், கடலூர் மாவட்டம் காட்டுமயிலூர், ராணிப்பேட்டை மாவட்டம் கவலை பொதுப்பணித்துறை, திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம், வேலூர் மாவட்டம் பொன்னை அணை தலா 7 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் காவேரிப்பாக்கம், திருவண்ணாமலை மாவட்டம் வெம்பாக்கம், ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா, வேலூர் மாவட்டம் காட்பாடி, கிருஷ்ணகிரி மாவட்டம் கேஆர்பி அணை தலா 6 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு, வேலூர் மாவட்டம் குடியாத்தம், நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் தலா 5 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. அணைக்கட்டு, திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி பிடிஓ, வேலூர், கள்ளக்குறிச்சி மாவட்டம் பிஏஎஸ்எல் மணலூர்பேட்டை, கிருஷ்ணகிரி மாவட்டம் பாம்பார் அணை, திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி, திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி, கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுர்கம் தலா 4 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. வேலூர் மாவட்டம் மேலாளத்தூர், தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு, திருப்பத்தூர் மாவட்டம் அம்மூட்டி, கடலூர் மாவட்டம் ஆனைமடுவு அணை, வேலூர் மாவட்டம் விருத்தாசலம் கேவிகே ஏடபிள்யூஎஸ், திருவண்ணாமலை மாவட்டம் தண்டராம்பேட்டை, திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் பிடிஓ, கள்ளக்குறிச்சி மாவட்டம் கடவனூர், கிருஷ்ணகிரி மாவட்டம் நடுங்கல், சேலம் மாவட்டம் தலைவாசல், கள்ளக்குறிச்சி மாவட்டம் டிஎஸ்எல் எறையூர், தஞ்சாவூர் மாவட்டம் மஞ்சளாறு, சேலம் மாவட்டம் ஏற்காடு தலா 2 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. சேலம் மாவட்டம் ஏத்தாப்பூர், தருமபுரி மாவட்டம் பாலங்கோடு, திருச்சி மாவட்டம் சமயபுரம், செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம், கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர், நாமக்கல் மாவட்டம்
நாமக்கல் ஆட்சியர் அலுவலகம், சேலம் மாவட்டம் வீரகனூர், கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம், அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் தாலுகா அலுவலகம், சேலம் மாவட்டம் டென்னிஸ்பேட்டை. தலா 1 சிமெண்ட் பதவியுள்ளது. மீனவருக்கான எச்சரிக்கை: குமரிக்கடல், மன்னார் வளைகுடா பகுதிகள், தமிழக கடலோரப் பகுதிகள், இலங்கையை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடியிடையே 40. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்காக தான் 24 மணி நேரம் போட்காஸ்ட் பண்ணி சொல்லிட்டு இருக்கோம். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இடியிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். தென்கிழக்கு அந்தமான் நிக்கோபார் தீவுகள் மற்றும் அதனை ஒட்டிய அந்தமான் கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 9ஆம் தேதியன்று தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகள், அந்தமான் நிக்கோபார் தீவுகள் மற்றும் அதனை ஒட்டிய அந்தமான் கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 70 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 10ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை தென்கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதிகள், அந்தமான் நிக்கோபார் தீவுகள் மற்றும் அதனை ஒட்டிய அந்தமான் கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 60 முதல் 70 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 80 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 12ஆம் தேதியன்று மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 80 முதல் 90 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 100 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அந்தமான் நிக்கோபார் தீவுகள் மற்றும் அதனை ஒட்டிய அந்தமான் கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 60 முதல் 70 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 80 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவிக்கப்படுகிறார்கள். ஆழ்கடலில் உள்ள மீனவர்கள் 8ஆம் தேதிக்குள் கரைக்கு திரும்புமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். இன்றைய வானிலை நிலவரம்: திருவள்ளூர் மாவட்டத்தில் லேசான மழை பதிவாக வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 35.43 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 29.38 டிகிரி செல்சியஸ் பதிவாக வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 35.62 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 28.87 டிகிரி செல்சியஸ். வேலூர் மாவட்டம் லேசான மழை பதிவாக வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 33.98 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 27.49 டிகிரி செல்சியஸ். தருமபுரி மாவட்டத்தில் மிதமான மழை பதிவாக வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 31.4 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 24.71 டிகிரி செல்சியஸ். திருவண்ணாமலை மாவட்டத்தில் லேசான மழை பதிவாக வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 34.54 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 27.60 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. விழுப்புரம் மாவட்டத்தில் லேசான மழை சேலம் மாவட்டத்தில் லேசான மழை பதிவாகியுள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 30.6 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 24.84 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. நாமக்கல் மாவட்டத்தில் லேசான மழை பதிவாகியுள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 28.61 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 25.61 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. ஈரோடு மாவட்டத்தில் லேசான மழை பதிவாகியுள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 30.48 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 25.15 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் மிதமான மழை பதிவாகியுள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 24.53 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 19.64 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், மற்றொரு திரைப்படத்தை ஷேர் செய்யுங்கள்.